திரு அருணகிரிநாதர் அருளிய மயில் விருத்தம் பாடலும் அதன் பொருளும். வேலும் மயிலும் துணை. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலையில்லை. காக்க காக்க கனகவேல் காக்க. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. சந்தன பாலித குங்குமம் புளகித சண்பக கடகபுயச்ச சமரசிகா வல குமரஷடா நன சரவண குரவு அணியும் கொந்தளபார கிராத புராதனி கொன்கை எனப் பரவும் கூதள சீதள பாதம் எனக்கருள் குஞ்சரி மஞ்சரி தோய் கந்த கிருபாகர கோமல கும்பகர அதிப மோகரத கரமுக சாமர கர்ண விசால கபோல விதான மதத் எந்த மகோதர மூஷிக வாகன சிந்துர பத்மமுகத் சிவசுத கணபதி விக்ன விநாயக தெய்வ சகோதரனே. சந்தனம், பச்சை கற்பூரம், குங்குமம் இவைகள் பூசியதாய், புலகித பெரும் மகிழ்ச்சியை ஊட்டுவதாய், சண்பக மாலை அணிந்ததாய், வீரவளை அணிந்தாயுள்ள திருப்புயத்தை உடையவனும், போர் செய்பவனும், மயில் வாகனத்தை உடையவனும், குமாரக் கடவுளே, 6 திருமுகங்களை உடையவனே, சரவணத்தில் தோன்றியவனே, குரமலர் அணியும் கூந்தற்பாரத்தை உடைய வேடர் குலத்தவளான பழையவளாம் வள்ளியின் நாயகனே, இன்று போற்றப்படும் கூதள மலர் அணிந்துள்ளதும் குளிர்ந்துள்ளதுமான திருவடியை எனக்கு தந்தருள்வாயாக. ஐராவதத்தால் வளர்க்கப்பட்டவள் தளிர் போன்ற ஒளியினள் ஆகிய தேவசேனை அணியும் கந்தமூர்த்தியே, கிருபைக்கு இடமானவனே, அழகு வாய்ந்த கும்பம் கலசத்தை கையில் உடைய தலைவரும், ஆசையை விளைவிக்கும் துதிக்கையோடு கூடிய முகத்தை உடையவரும், சாமரம் போன்ற காதை உடையவரும், அகன்ற கன்னத்தில் வரும் விரிவான மதத்தை உடையவரும், எங்களுக்கு உகந்த பெருவயிரும் பெருச்சாளி வாகனத்தவரும், சிவந்த செந்தாமரை போல சிவந்த திருமுகத்தை உடையவருமான சிவகுமாரனாம் கணபதி விக்ன விநாயகராம் கடவுளுக்கு சகோதரனே. சந்தான புஷ்ப பரிமள கின்கினி முகச்சரண யுகளமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகு மோக சத்ய பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கர கடக போலத் திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாப மயிலாம் மந்தாகினி பிரபவ விதரங்க வனசரோதய கிர்த்திகா வர புத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசலன் குலிசாயுதத் திந்திராணி மங்கில்ய தந்துரக்ஷா பரண இகழ்வேல் வினோதன் அருள்கூர் இமயகிரி குமரி மகன் ஏறு நீலக்ரீவ ரத்ன கலாப மயிலே. சந்தான மரத்தின் பூவின் நறுமணம் வீசும் கிண்கிணி எனும் ஆபரணம் பூண்ட 2 திருவடிகள், அமுத கதிரோனாகிய சந்திரனை தலையில் தரித்துள்ள மூஷிக வாகனரும், மிக பிரியத்துடன் சத்திய நெறியையே தழுவிக் கொண்டிருப்பவரும், சிந்தாமணி என்னும் இரத்தினத்தாலான குடத்தை விநாயகர் தம் பெற்றோருக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்டு எப்போதும் தன் துதிக்கையில் இரத்தின கலசத்தை தாங்கியிருப்பவரும், கபோல மதத்தையுடைய முக்கண்ணுடைய விநாயகன் முன்னொரு காலத்தில் கணிக்காக போட்டியிட்டு சிவபெருமானை சுற்றி வரும் அதே நேரத்தில் சராசலங்கள் அனைத்தையும் ஒரு நொடியில் சுற்றி வந்த அழகான தோகைகளை உடைய மயில். கங்கையில் அவதாரம் செய்த மேம்பட்டவனும் பரிசுத்தமானவனுமான சுத்த வீரனான சரவண தடாகத்தில் அவதரித்த கார்த்திகை மாதர்களுக்கு சிரேஷ்டமான குழந்தைகளாகிய தாமரை தொட்டிலில் தவழ்ந்து விளையாடிய நீலோத்பல மலையாம் திருத்தணி மலையில் வாழ்பவன். வஜ்ராயுதத்தையுடைய இந்திரனின் மனைவியாகிய இந்திராணியின் திருமாங்கல்ய கயிற்றை காப்பாற்றும் பொறுப்பேற்றவன், போரிடவல்ல வேலாயுதத்தை ஏந்தியிருக்கும் பேரழகை உடையவனும், அருளைச் சுரக்கும் இமவான் மடந்தை பார்வதியின் திருக்குமாரனாகிய முருகன் வாகனமாக ஏறிவரும் நீளமான கழுத்தையும் பச்சை நிறமாக ஒளிவீசும் தோகைகளையுடைய மயிலே. சக்கர பிரசந்தகிரி முட்டக் கிழிந்து வெளிப்பட்டு கிரௌஞ்ச சைலம் தகரப் பெரும் கனக சிகரச் சிலம்பும் எழுதனி வெற்பும் அம்புவியும் என் திக்கும் தடங்குவடும் ஒக்க குலுங்கவரு சித்திரப் பதம் பெயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் புரி வெம் சூரர் திடுக்கிட நடிக்கும் மயிலாம்.
பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசும் கௌரி பத்மபதம் கமழ்தரும் பாகீரதிச் சடில யோகீஸ்வரர்க்கு உரிய பரம உபதேசம் அறிவிக்கைக்குச் செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்தச்சுவாமி தணிகை கல்லாரகிரி உருகவரு கிழன மரகதக் கலாபத்தில் இலகு மயிலே வலிமை மிக்க சக்கர வாழமலை அடியோடு பிளவுபட்டு வெளியில் சிதறவும் கிரௌஞ்சமலை தகர்ந்து பொடிபட பொன்முடியையுடைய மேருமலை சூரனோடு உலவி வரும் ஒப்பற்ற 7 குன்றுகள் அழகிய பூவுலகும் 8 திசைகளிலும் உள்ள அஷ்டகுலகிரியும் ஒத்தாற்போல் குலுங்க அழகிய ஓர் திருவடியை அடிபெயர்த்து தூக்கினால் ஆதிசேஷனின் திருமுடிகள் கலங்க போர் புரியும் கொடிய சூரர் திண்டாட திகைத்து நடுக்கமுற நடனம் செய்யும் மயிலாகும். தனது இடப்பக்கத்தில் சேர்ந்திருக்கும் பச்சை நிறமுடைய பார்வடி தேவியின் தாமரை போன்ற திருவடிகளின் நறுமணம் வீசும் கங்கையை புனைந்திருக்கும் சடையையுடைய சிவபிரான் தகுந்த பிரணவ உபதேசம் செய்வதற்காக வளமான சரவணப் பொய்கையில் அவதரித்த கந்தக் கடவுளின் திருத்தணிகையில் செங்கழு நீர்மலை உருகும்படி பேரொளி பொருந்திய பச்சை நிறத் தோகைகளையுடைய மயிலே ஆதார பாதளம் பேர அடிபெயர மூதண்டம் முகடது பெயரவே ஆடும் அரவம் முடிபெயர என் திசைகள் பேர எரி கவிழ்கிரிசரம் பேரவே வேதாள தாளங்களுக்கு இசைய ஆடுவார் மிக்க பிரியப்படவிடா விழி பௌரி கௌரி கண்டு உளமகிழ விளையாடும் விஸ்தார நிறுத்தமயிலாம் மாதானு பங்கியெனும் மாலது சகோதரி மகீதரி கிராதகுலி மாமரை முனிகுமாரி சாரங்கம் நம் தனிவந்த வள்ளிமணி நூப்புர மலர் பாதாரவிந்த சேகரன் நேயம் மலரும் உட்பலகிரி அமர்ந்த பெருமாள் படை நிருதர் கடகம் உடைப்பட நடவு பச்சை பசுந்தோகை வாகை மயிலே ஆதாரமாயிருக்கின்ற பாதாள பூமியே அசையவும் அடியெடுத்து வைத்தால் பிரம்மாண்டத்தின் முகடு ஆகாய உச்சியையே அசைவுறவும் ஆதிஷேடனின் முடிகள் அசைவு உறவும் 8 திக்குகளும் அசைவு உறவும் மத நீரை எரிகின்ற கன்னங்களை உடைய அஷ்ட திக்கஜங்கள் இடம்பெயரவும் வேதாள தாளங்களுக்கு பொருந்த நடனம் புரியும் நடராஜ பெருமான் மிகவும் அன்புடன் பாராட்டவும் வைத்த கண்களை அகற்றாதபடி நடனத்தை கண்ட பார்வதி தேவி உள்ளத்தில் களிப்பு கொள்ளவும் பலவிதமான நடன வகைகளைக் காட்டி விளையாடுகின்ற மயில் திருவள்ளுவராக வந்த பிரம்மன் எனும் பெருமையுடையோனது சகோதரி மலையிடத்துப் பெண் வேடர் குலத்துப் பெண் சிறந்த வேதம் வல்ல சிவமுனிவரின் குமாரி மானினிடத்திலிருந்து ஒப்பற்ற வகையில் வந்து தோன்றிய நமது வள்ளித்தாயின் இரத்தின சிலம்பணிந்தும் தாமரை மலர் ஒப்பதுமான பாத தாமரையை முடியில் சூடியவனுக்கு பிரியம் தருவதாய் மலர்கின்ற நீலோத்பலங்களுள்ள தணிகை மலையில் வீற்றிருக்கின்ற பெருமாள் படைகளுடன் வந்த அசுரர்களுடைய சேனைகளெல்லாம் அடியுடன் சிதறுண்ண நடத்துகின்ற மிக பச்சை கலாபத்தை உடைய வெற்றி விளங்கும் மயில்தான் யுக கோடி முடிவில் மண்டிய சண்டமாருதம் உதித்தது என்று அயன் அஞ்சவே 1 கோடி அண்டர் அண்டங்களும் பாதாள லோகமும் பொன் குவடு உறும் வெகு கோடி மலைகளும் அடியினில் தகர்ந்து இரு விசும்பில் பறக்க விரிநீர் வேலை சுவரச் சுரர் நடுக்கம் கொள சிறகை வீசிப் பறக்கு மயிலாம் நககோடி கொண்ட அவுணர் நெஞ்சம் பிளந்த நரகேசரி முராரி திருமால் நாராயணன் கேசவன் சீதரன் தேவகி நந்தனன் முகுந்தன் மருகன் முககோடி நதிகரன் குருகு ஓடி அனவரதம் முகிலுலவும் நீலகிலிவாள் முருகன் உமை குமரன் அருமுகன் நடவு விகடத்தட மூரி கலாபமயிலே கிருதயுகம் திரேதாய யுகம் துவாபர யுகம் கலியுகம் எனப்பட்ட யுகங்களின் எல்லை முடிவிலே நெருங்கி வரும் பெரும் காற்றுதான் வந்து தோன்றியுள்ளது என எண்ணி பிரம்மன் அச்சமுறவும் கோடிக்கணக்கான தேவர்களின் அண்டங்களும் கீழ் உலகங்களும் பொன்மயமான சிகரங்களைக் கொண்ட பல கோடி மலைகளும் மயில் அடிவைத்துப் போகும்போது நொறுங்கி பெரிய ஆகாயத்தில் பறந்து சிதறுண்ணவும் விரிந்த நீர் பரப்பையுடைய கடல் வற்றிப் போகவும் தேவர்கள் நடுங்கி அஞ்சவும்
தனது சிறகுகளை வீசிப் பறக்கும் மயில். கோடிக்கணக்கான நகல்களைக் கொண்டு இரண்யாசூரன் ஆதிய அசுரர்களின் நெஞ்சத்தை பிளந்த நரசிங்க மூர்த்தி, முரன் என்ற அசுரனைக் கொன்ற மேகவண்ணன் நாராயணமூர்த்தி, கேசவமூர்த்தி, மகாலட்சுமியை தனது திருமார்பில் தரித்தவன், தேவகியின் திருக்குமாரர், முக்தியையும் உலக நலங்களையும் வழங்கும் பெருமாளின் மருமகன், பல முகங்களாக பறந்து செல்லும் கங்கை தாங்கிய ஜோதி, வெண்ணிறத்துடன் பரவிச் சென்று எப்போதும் மேகங்கள் உலவுகின்ற நீலோட்பலம் மலர்கின்ற திருத்தணிகை மலைமேல் வாழ்கின்ற முருகமூர்த்தி, உமாதேவியின் பிள்ளை, ஆறுமுகன் செலுத்துகின்ற அழகும் பெருமை வாய்ந்த வலிமை வாய்ந்த தோகைகளைக் கொண்ட மயில். சோதி இம வேதண்ட கண்ணிகையர் தந்த அபிநய துல்லிய சோமவதன துங்கத் திரிசூலதரி கங்காளி சிவகாம சுந்தரி பயந்த நிறைசேர் ஆதி நெடு மூதண்ட அண்ட பகிரண்டங்கள் யாவும் கொடும் சிறகினால் அணையும் தனது பேடை அண்டங்கள் எனவே அணைக்கும் கலாபமயிலாம். நீதி மறை ஓதண்ட 30 நித்தரும் பரவுகிரியாம் நீலகிரி வேலவன் நிராலம்பன் நிற்பயன் நிர்வியாகுலன் சங்கு வாழ் மா திகிரி கோதண்டம் தண்டம் தரித்த புயன் மாதவன் முராரி திருமால் மதுகையிட வாரித் திருமருகன் முருகன் குமரன் வரமுதவு வாகை மயிலே. சோதி உருவினளாய் இமயமலையிடத்தே மாதர்கள் தோழியராய் பாதுகாத்துத் தந்த அலங்கரிப்புள்ள சுத்தமான சந்திரன் போன்ற தன்னொளி வீசும் முகமுள்ள பெருமை வாய்ந்த முத்தலைச் சூலத்தை ஏந்தினவள் எலும்பாபரணராம் சிவனது தேவியாகிய பார்வதி படைத்த வரிசையாய் அமைந்துள்ளனவும் பழமையானவையும் நீண்டும் பரவியுள்ள பழையனவான அண்டங்கள் வெளி அண்டங்கள் எல்லாவற்றையும் தனது வளைந்த சிறகினால் ஒரு ஆண்மயில் தனது பேடை மயிலின் முட்டைகளைக் காப்பது போல் அண்டங்கள் யாவற்றையும் அணைக்கின்ற தோகை மயிலாம். நீதிகள் நிறைந்த வேதங்கள் சொல்லுகின்ற அண்டங்களிலுள்ள 30 நித்திய சூரிகளாகிய பெரியோர்களும் போற்றும் மலையாகின்ற திருத்தணிகையில் வாசம் செய்யும் வேர்க்கடவுள், ஒரு பற்றுக்கோடும் இல்லாதவன், பயமில்லாதவன், வியாகுலம் துக்கம் கவலை இல்லாதவன், பாஞ்சசன்யம் எனும் சங்கு, நாந்தகம் எனும் வாளையும், சிறந்த சுதர்சனம் என்னும் சக்கரத்தையும், சாரங்கம் என்னும் வில்லையும், கௌமோதகி எனும் கதை ஏந்திய திருக்கைகளை உடையவன், மாதவனும் முராரியும் திருமாலும் மது கைடவன் என்ற 2 அசுரர்களை அழித்தவனாகிய திருமாலினுக்கும் மகாலட்சுமிக்கும் மருமகன் முருகன் ஆகிய குமரனுடைய மயில், வேலும் மயிலும் துணை என்னும் மந்திரப் பொருளாய் நின்று அடியார்கள் விரும்பும் வரத்தைத் தந்து உதவும் வெற்றி மயில்தான். சங்கார காலமென அரி பிரமர் வெறுவுற சகல லோகமும் நடுங்க சந்திர சூரியர் ஒழித்து இந்திராதி அமரரும் சஞ்சலப்பட உமையுடன் கங்காளர் தனி நாடகம் செய்தபோது அந்த காரம் பிறந்திட நெடும் ககன கூடமும் மேலை முகடு மூடிய பசும் கற்றைக் கலாப மயிலாம். சிங்கார குங்கும படீர மிருக மத யுகள சித்திர பயோதர கிரி தெய்வ வாரண வனிதை புனிதன் குமாரன் திருத்தணி மகீரதன் இருங் கெங்காதரன் கீதம் ஆகிய சுராலயன் கிருபாகரன் கார்த்திகேயன் கீர்த்தி மா அசுரர்கள் மடிய கிரௌஞ்சகிரி கிழிப்பட நடாவு மயிலே. யுக முடிவில் சகலமும் அழிக்கப்படும் காலம் வந்துவிட்டதோ என்று திருமாலும் பிரம்மனும் அஞ்ச, சகல லோகங்களும் நடுக்கம் உற, சந்திரனும் சூரியனும் ஒளிந்து கொள்ள, இந்திரன் முதலான தேவர்களும் கவலைப்பட, உமாதேவியுடன் எலும்பாபரணராம் சிவபிரான் ஒப்பற்ற தமது நடனத்தை செய்த அந்த வேளையில் பேரிருள் சூழ்ந்து கொள்ளும்படி பரந்த ஆகாய வெளியும் ஆகாய உச்சியும் ஆக 2ஐயும் மூடினதானே தோகையைக் கொண்ட மயில். அலங்காரமான குங்குமம் அணிந்துள்ள, சந்தனம் அணிந்துள்ள, கஸ்தூரி அணிந்துள்ள 2 பேரழகுள்ள கொங்கை மலைகளையுடைய, தெய்வீகம் நிறைந்த ஐராவதத்தால் வளர்க்கப்பட்ட தேவசேனையை புனிதமூர்த்தி, குமாரமூர்த்தி, திருத்தணி மலையில் வீற்றிருப்பவன், பெரிய கங்கையில் வளர்ந்தவன்,
இசையைத் தரும் இசைக்கு ஆதாரமான 7 சுரங்களுக்கும் இருப்பிடம் கொண்டுள்ள கருணைமூர்த்தி கிருத்திகை மாதர்களின் புதல்வன் புகழுடன் பெரிய அசுரர்கள் சூரநாதி அவுணர்கள் இறந்துபடவும் கிரௌஞ்ச மலை துண்டுபடவும் போர்க்களத்தில் குமரக்கடவுள் ஏறி வந்த மயில்தான். தீர பயோததி திக்கும் ஆகாயமும் செகதளமும் நின்று சுழல திகழ்கின்ற முடிமௌலி சிதறி விழ வெம்சிகை தீ கொப்புளிக்க விழுளும் பாரப்பணாமுடி அனந்தன் முதல் அறவெலாம் பதைபதைத்தே நடுங்க படர் சக்கரவாழகிரி துகள்பட வையாளிவரு பச்சை பிரவாளமயிலாம் ஆர பிரதாப புலகித மதன பாடீர அமிர்த கலசக் கொங்கையாள் ஆடு மயில் நிகர்வல்லி அபிராமவல்லி பரமானந்தவல்லி சிறுவன் கோர திரிசூல திரியம்பக ஜடாதார குருதரு திருத்தணி கைவேள் கொடிய நிசிசரர் உதரம் எரிபுகுத விபுதர்பதி குடிபுகுத நடவுமயிலே. மிகவும் நன்றாக கடலும் எண் திசைகளும் மேல்வானமும் பூமியும் நின்று சுழற்சி அடையவும் விளங்குகின்ற தலையில் உள்ள மணிமுடிகள் சிதறுண்டு விழவும் கொடிய உச்சியில் உள்ள படங்களெல்லாம் நெருப்பை கக்க மருண்டு அஞ்சுகின்ற கனத்த படங்களை உடைய தலைகளைக் கொண்ட ஆதிசேடன் முதலான பாம்புகளெல்லாம் படபடவென்று அச்சமுற்று நடுங்கவும் எங்கும் பரந்துள்ள சக்கரவாளகிரி தூள் தூளாகப் போகவும் பாய்ந்து சவாரி வரும் பச்சை நிறமும் பவள நிறமும் கொண்டுள்ள மயில் எது என்றால் அது மிகவும் கீர்த்தியுள்ளதும் புளகாங்கிதம் கொள்வதும் பெருமிதமுள்ளதும் சந்தனம் அணிந்துள்ளதும் அமுதம் பொதிந்துள்ள குடம் போன்றதுமான கொங்கையுடையவள் நடனம் செய்கின்ற மயிலை ஒத்த கொடி போன்றவள் அழகு வாய்ந்த கொடி போன்றவள் பரமானந்த நிலையில் உள்ள கொடி போன்றவள் ஆகிய பார்வதியின் குமாரன் பயங்கரமான முத்தலைச் சூலத்தை உடையவரும் 3 கண்களை உடையவரும் சடையை உடையவருமான குருமூர்த்தியாம் சிவபிரான் பெற்ற திருத்தணிகை முருகன் பொல்லாத அசுரர்களின் வயிற்றில் எரிப்பகவும் தேவர்கள் தங்கள் ஊராகிய பொன்னுலகில் குடியேறவும் செலுத்தின மயில்தான். செக்கர் அழகேச சிகர ரத்னம் புரி ராசி நிறை சிந்தப் புராரி அமிர்தம் திரும்பப் பிறந்தது என 1000 பகுவாய்கள் தீ விஷம் கொப்புளிப்பச் சக்கரகிரி சூழவரும் மண்டலங்கள் சகல சங்கார கோர நயனத் தருகன் வாசுகிப் பணாமுடி எடுத்து உதரும் ஒரு சண்டப் பரசண்ட மயிலாம். விக்ரமகிராதகுலி புனமீது உலாவிய விருத்தன் திருத்தணிகை வாழ் வேலாயுதன் பழவிமைத் துயர் அறுத்து எனை வெளிப்பட உணர்த்தி அருளி துக்க சுக பேதமர வாழ்வித்த கந்தச் சுவாமி வாகனமானதோர் துரக கஜ ரத கடக விகட தட நிருதர்குல துஷ்டர் நிஷ்டூர மயிலே. செந்நிறத்தாய் குபேர சம்பத்து போன்றதான உச்சியிலுள்ள இரத்தினங்கள் விளங்கும் கூட்டத்தின் வரிசைகள் சிதற திரிபுரத்தை எரித்த சிவன் முன்பு அமிர்தம் போல் உண்ட ஆலகால விஷம் மறுபடியும் தோன்றி எழுந்து வந்ததோ என்று சொல்லும்படி பிளந்த 1000 வாய்களும் நெருப்பை போன்ற கொடிய விஷத்தை கக்கி வெளிப்படுத்த சக்கரவாளகிரி சூழ்ந்த பூமியின் இடங்கள் யாவற்றையும் அழிக்கவல்ல பயங்கரமான கண்களை உடையதாய் கொடுமை கொண்டதான வாசுகி என்னும் பாம்பின் படங்களை உடைய முடிகளை தூக்கி உதறுகின்ற ஒப்பற்ற கொடுமை வேகமுள்ளதும் வீரமுள்ளதுமான மயிலாம். அந்த மயில் எது என்றால் அது பராக்கிரமமுடைய வேடர் குலத்தவளாகிய வள்ளியின் திணைப்புணத்தில் உலாவின கிழ உருவம் கொண்டவன் திருத்தணியை மலையில் வாழ்கின்ற வேலாயுதக் கடவுள். பழவினை என்னும் துன்பத்தை நீக்கி எனக்கு புலப்படும்படி நான் அறிந்து கொள்ளும்படி உபதேசித்தருளி நான் யார் என்பதை உணர்த்தியருளி துன்பம் இன்பம் என்னும் வேதநிலை தெரியாத வகையில் வாழ்வித்த கந்தசாமியின் வாகனமானதாம். ஒப்பற்றதும் குதிரை தேர் யானை காலாள் எனப்படும் மிகுந்த அளவுள்ள பெருமைமிக்க அசுரர் கூட்டமாகிய பொல்லாதவர்களிடம் கொடுமை காட்டுகின்றதுமான மயில்தான். சிகர தமணிய மேருகிரி ரசதகிரி நீலகிரி எனவும் 1000 முகத் தெய்வ நதி காளிந்தி என நிழலிட்டு வெண்திங்கள் சங்கு எனவும் பிரபாநிகர் எனவும் எழுதரிய நேமி என
உலகடைய நின்ற மாமுகில் என்னவே நெடிய முது ககன முகடு உற வீசி நிமிரும் ஒரு நீல கலாபமெய்லாம் அகரு மறுமணம் வீசு தணிகை அபிராம வேள் அடியவர்கள் மிடி அகலவே அடல்வேல் கரத்து அசைய ஆறிரு புயங்களில் அலங்கள் குழாம் அசையவே மகர கண கோமளம் குண்டலம் பல அசைய வல் அவுணர் மனம் அசைய மால்வரை அசைய உரக பிலம் அசைய எண் திசை அசைய வையாளி ஏறு மயிலே. சிகரங்களை உடைய பொன்மயமான மேருமலை, வெள்ளிமலை, நீல நிறமுள்ள மலை என்று சொல்லும்படியும் 1000 முகங்களாக பரவி வரும் கங்கை யமுனை என்று சொல்லும்படியும் ஒளி வீசி வெண்ணிலாச் சங்கம் என்று சொல்லும்படியும் திருவாசிக்கு விரிந்த தோகை ஒப்பாகும் என்றும் எழுதுவதற்கு அரியதான சக்கரம் போல வட்ட வடிவுள்ளதெனவும் உலகு முழுமையும் பரவி நின்ற மேகத்திற்கு ஒப்பாகும் என்று கூறத்தக்க வகையில் நீண்ட பழமையான ஆகாய முகட்டினை பொருந்தும்படி வீசி நிமிர்ந்து விளங்கும் ஒப்பற்ற நீலத் தோகையை உடைய மயிலாம். அந்த மயில் எது எனில் அது அருகிலும் மறு என்னும் வாசனை கொழுந்தும் மணம் வீசுகின்ற திருத்தணியில் வீற்றிருக்கும் அழகிய முருகவேள் தனது அடியார்களின் வறுமை ஒழிய வெற்றிவேல் திருக்கரத்தில் அசையவும் 12 திருத்தோள்களில் மாலை குவியல்கள் அசையவும் மீன் வடிவில் உள்ள பொன்னாலையும் அழகிய குண்டலங்கள் பலவும் அசையவும் வலிய அசுரர்களின் மனம் கலக்கமடையவும் பெரிய மலைகள் அசையவும் நாகலோக பாதாளம் அசையவும் 8 திக்குகளும் அசைவுறவும் பவனிக்காக சவாரிக்கு புறப்படும் மயிலேதான். நிராசத விராசத வரோதய பராபரன் நிராகுழன் நிராமய பிரான் நிலாது எழுதலால் அறமிலான் நெறியிலான் நெறி நிலாவிய உலாச இதயன் குராமலி விராவு உமிழ் பராரை அமரா நிழல் குராநிழல் பராவு தணிகை குலாசலம் சராசர மெலாமினிது உலாவிய குலாவிய கலாபமயிலாம். புராய் குமரா குருபரா எனும் வரோதய புராதன முராரி மருகன் புலோமசை சலாமிடு பலாசன வலாரி புகழாகும் ஐலாயுதன் நெடும் தராதல கிராதர்கள் குல ஆதவ அபிராம வலசாதனன் வினோத சமரன் தடாரி விகடாசுரன் குடாரி இத படாதிகள் ஷடானனன் நடாவு மயிலே. முக்குணங்களில் ஒன்றான ராஜோகுணம் இல்லாதவன், சாத்வீக குணத்தை உடையவன், வரங்களுக்கு இருப்பிடமானவன், பரமேஸ்வரன், வருத்தமற்றவன், நோயற்றவன், தலைவன், அறமில்லாதவனும் நன்னெறியில்லாதவனும் தம்மிடத்தே சாராமல் விளங்குதலால் நன்னெறியில் விளங்குகின்ற சந்தோஷமான உள்ளத்தோடு கூடியவனுக்கு குராமரத்தில் நிறைந்து கலந்து வெளித்தோன்றும் பருத்த அடிப்பாகத்தில் அமர்ந்து ஒளி பொருந்திய குராமரங்களின் நிழலில் மிக்குள்ள தணிகை என்கின்ற சிறந்த மலை முதலாக உலகங்களில் எங்கும் இனிமையுடன் உலவிக் கழித்த தோகை மயிலாம். அந்த மயில் எது எனில் அதுதான் திரிபுரத்தை எரித்த பரமசிவன் குமரனே என்று புகழ்ந்த வரங்களுக்கு இருப்பிடமானவனும் பழையோனுமாகிய திருமால் மருமகன். கிளி போன்ற இந்திராணியால் வணங்கப்படுகின்றவன், இந்திரனுக்கு சரணாகதியளித்த வேலாயுதன், நீண்ட பூமியில் உள்ள வேடர்களின் குலத்திற்கு சூரியன் போல மாப்பிள்ளையாய் விளங்கும் அழகனாம், வலிமையை சாதித்தவன், போரை விளையாடலாக கொண்டவன், கிரௌஞ்சமலைக்குப் பகைவனாயிருந்தவன், தொந்தரவு தந்த அசுரன் சூர்மாவை வெட்டித் தள்ளும் கோடாலி போல இருந்தவன், மகிழ்ச்சியுற்று விளங்குகின்ற 6 திருமுகத்தனாகிய முருகன் செலுத்தும் மயிலேதான். எந்நாளும் ஒரு சுனையில் இந்திரநீலப் போது இலங்கிய திருத்தணிகை வாழ் எம்பிரான் இமையவர்கள் தம்பிரான் ஏறும் ஒரு நம்பிரானான மயிலை பன்னாளும் அடிபரவும் அருணகிரிநாதன் பகர்ந்த அதிமதுர சித்திரப் பாடல் தரு
மாசறு விருத்தம் ஒரு 10 படிப்பவர்கள் ஆதி மறைநூல் நான்முகன் பெறுவர் அன்னம் ஏறப் பெறுவர் வாணி தழுவப் பெறுவாரால் மகராலயம் பெறுவர் உவணம் ஏறப் பெறுவர் வாரீச மடந்தையுடன் வாழ் அந்நாயகம் பெறுவர் ஐராவதம் பெறுவர் அமுதாசனம் பெறுவர் மேல் 1000 பிறை தொழுவர் சீர்பெறுவர் பேர் பெறுவர் அழியா வரம் பெறுவரே. எல்லா தினங்களிலும் ஒப்பற்ற சுனையில் இந்திரநீலம் எனப்படும் நீலோற்பல மலர் விளங்கும் திருத்தணிகை மலையில் வாழ்கின்ற எமது தலைவன் தேவர்களின் தலைவனாகிய முருகவேல் ஏறுகின்ற ஒப்பற்ற நமக்குத் தலைவனாகிய மயிலை பல நாட்களாக அடிபோற்றும் அருணகிரிநாதனாகிய நான் சொன்ன மிக இனிமையான விசித்திரமான பாடல்களாக விளங்குகின்ற ஆசரு குற்றமற்ற விருத்தங்கள் ஒரு 10ஐயும் படிப்பவர்கள் ஆதியான வேத நூல்கள் நிலை பெற்று விளங்கும் பிரமனது 4 முகங்களையும் பெறுவர். அன்னவாகனத்தில் மீதியேறும் பாக்கியத்தைப் பெற்றவர் கலைவாணியாகிய சரஸ்வதி தேவியின் திருவருளைப் பெற்று அவருடன் கூடி வாழ்வார்கள். சுறா மீன்கள் வாழும் சமுத்திரத்தின் தலைவனாகிய வருண பதவியைப் பெற்றவர் கருட வாகனத்தில் ஏறப்பெறுவர். தாமரை மலரில் வீற்றிருக்கும் லக்குமியுடன் வாழும்படியான அந்த தலைமை பதவியைப் பெறுவர். திருமாலின் பதவியைப் பெறுவர். ஐராவதம் என்னும் வெள்ளை யானையின் மீது ஏறப்பெறுவர். இந்திர பதவியை அடைவார். அமுத உணவை பெறுவர். பின்னும் சதாபிஷேகம் செய்து கொள்ளும் பாக்கியத்தைப் பெறுவர். சகல நன்மைகளை பெறுவர். புகழ் பெறுவார்கள். என்றும் அழியாத வீட்டின்ப வரத்தை பெறுவார்கள்.